இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்களை எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மேலதான் நாம் நம்முடைய முழு நம்பிக்கையை வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே அடையாளம் நிம்மதியா இருப்போம், சமாதானமா இருப்போம், பயப்படாம இருப்போம், கலங்காம இருப்போம். எந்த காரியமா இருந்தாலும் நான் அதுல கர்த்தரை தான் நம்பியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு தெய்வ பிள்ளையால இந்த அனுபவத்தை உண்மையிலேயே சாட்சியா சொல்ல முடியும். உங்க வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருக்கு, அது யாரெல்லாமோ வந்து சமாளித்து பார்க்குறாங்க, எப்படியாவது அதை சரி பண்ணிடலான்னு பார்க்குறாங்க. நீங்களும் எவ்வளவோ முயற்சியெல்லாம் பண்ணியிருக்கீங்க, கடைசியில் இனிமேல் இதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த சூழ்நிலையில் அப்படியா, அவ்வளோதானா, இனிமேல் இதை ஒன்றும் செய்ய முடியாதா, இதை சரி பண்ண முடியாதான்னு மற்றவர்கள் கவலைப்படுறது போல் நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா நீங்கள் கர்த்தரை நம்பலைன்னு அர்த்தம். யாரால் முடியலைன்னாலும் பரவாயில்ல, நான் நம்புகிற ஆண்டவரால் முடியும் அப்படிங்கிற நிச்சயம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார், இந்த பிரச்சனையை தீர்ப்பார் அப்படிங்கிற உறுதியை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். பிள்ளைக்கு வயசாகிட்டே போகுது, திருமண வரன் இன்னும் ஏற்ற வண்ணமாக அமையவே இல்லை. எல்லாரும் இந்த வேதத்துக்கு போனதுனால தான் இப்படி ஆகிப்போச்சு, அல்லது எத்தனையோ நல்ல வாய்ப்புகள் வந்தது, அப்போல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ பாரு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, இப்போ பாரு முழிச்சிட்டு இருக்காங்க, இப்போ பாரு ஏதாவது கிடைக்காதான்னு என்னெல்லாமோ இப்படிலாம் பேசுகிறதெல்லாம் நீங்கள் கேட்ட உடனே அப்போ நான் அவசரப்பட்டுட்டனோ, அல்லது நான் எனக்கு வந்த வாய்ப்பை விட்டுட்டனோ, அல்லது நான் ஆண்டவருடைய வேலையை அறியாமல் போயிட்டனோ, அல்லது என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வரன் வராதோ, இப்படியே நீங்கள் கவலைப்படுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும்னு அர்த்தம். கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சா நீங்கள் தைரியமாக சொல்லுவீங்க, ஏற்ற துணையை என் பிள்ளைக்கு கர்த்தர் தருவான். டாக்டர்ஸ் ரிப்போர்ட் சொல்லுது இனிமேல் அவ்வளோதான், இதை குணமாக்க முடியாது, இது சரி பண்ண முடியாத ஒரு நோய், இந்த பாதிப்பு நாளுக்கு நாள் தீவிரம் அடையும், இதை எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படி சொன்னதுனால மற்றவர்கள் ஐயோ அப்போ மரணம்தான் முடிவா அப்படின்னு சொல்லி நீங்களும் முடங்கி போயிட்டீங்க அப்படின்னா கர்த்தரை நம்பலன்னு அர்த்தம். கர்த்தரை நம்புனா ஆண்டவர் அனுமதிக்காம எனக்கு எந்த விதத்திலும் மரணம் வராது. ஆண்டவரால் இந்த வியாதியிலிருந்து என்னை அற்புதமாக குணமாக்க முடியும். ஆண்டவர் கையில் தான் என் சரீரம் இருக்குது, அவர் தான் உருவாக்குகிறவர், அவர் நினைச்சா ஒரு நொடியில் என் வியாதியிலேருந்து எனக்கு சுகம் கொடுத்துருவார் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும். வேலை இல்லை, அல்லது வேலை போயிட்டு தொழிலில் முன்னேற்றம் இல்லை, அல்லது தொழிலில் நஷ்டம் ஆகிட்டு இனிமேல் அவ்வளோதான், வருமானத்திற்கு வழியே இல்லை, அப்படியே உட்காந்துட வேண்டிதான், இனிமேல் நம்ம வாழ்க்கைலாம் எலும்புங்கிறதுக்கு அடையாளமே இல்லை. இல்லை இல்லை, இந்த நெருக்கடியான நேரத்துலையும் ஆண்டவரால் ஒரு நல்ல வேலையை தர முடியும். இந்த நஷ்டத்திலையும் இந்த வியாபாரத்தை ஆசீர்வாதமான நிலைக்கு கொண்டு போக முடியும். இப்படி எந்த விஷயமா இருந்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரை நீங்கள் நம்பியிருக்கீங்க அப்படின்னா அந்த கஷ்டமான பாதைகளில் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியும். உங்களால் நிம்மதியாக தூங்க முடியுதா? உங்களால் சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு இருக்க முடியுதா? எந்தவித கவலையும் இல்லாமல் கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறத உங்களால் வெளிப்படுத்த முடிகிறதா? சிந்தித்து பார்ப்போம். கர்த்தரை நம்பினவர்களுக்கு சமாதானம் உண்டு. தேவனே, உங்களையே நான் நம்பி இருக்கிறேன்னு சொல்கிற எனக்கு என் உள்ளத்தில் எப்பொழுது சமாதானம் இருக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.